இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். முட்டை மசாலா பண்ண போகிறேன் சப்பாத்திக்கு. வாரத்தில் 2 நாள் இந்த முட்டை மெனு எங்கள் வீட்டில் வந்துடுதுங்க. இந்த முட்டையை வச்சு இந்த வெங்காயம் தக்காளியும் வச்சு ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சமைச்சு கொடுத்தா தான் இந்த முட்டையவே சாப்பிட்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ சமைக்க போகிறேங்க. இப்போ 4 முட்டையை எடுத்து தண்ணியில் போட்டு அவிச்சிக்கிறேன். முதல்ல 4 முட்டைக்கு மசால் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டுமே சரிசமளுக்கு ரெண்டுத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே எண்ணெய் விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன். கூடவே பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேங்க. இந்த தக்காளி வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பெரிய பூண்டு பல், அதே அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் பண்ணுற கிரேவி குறைஞ்சது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க நாங்கள் பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வெங்காயம் போட்ட அளவுக்கு 1 பங்கு அளவுக்கு தான் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ இருக்கிறதுலே கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே மொத்தமாக வதக்கிக்கிறேன். ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் தண்ணி விட்டு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த வெங்காயம் தக்காளி தேங்காய் பூ எல்லாத்தையுமே இப்போது கடாயில் விட்டுறேன். எண்ணெயில் இது மாதிரி அரைச்ச மசாலாக்கள்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு மணமும் கிடைக்குங்க. அதனால் மிக்சியை லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் அதிலே விட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டேன். மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளே இப்போ முட்டையை உரித்து தோல் எடுத்துட்டேங்க. 4 முட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அழகு போல் வந்திருக்கு முட்டை. கொஞ்சம் உப்பு சேர்த்து 5 நிமிஷம் கரெக்டாக அவிச்சு எடுத்துருக்கேங்க நான். இப்போ இந்த மஞ்சள் கருவை நான் எடுத்து வச்சிடுறேன். எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு நாங்கள் மஞ்சள் கரு அவாய்ட் பண்ணிவிடுவோங்க, கொடுத்து விட மாட்டோம். ஸ்மெல் வரும், லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுன்றதால அவாய்ட் பண்ணி தான் நாங்கள் வெள்ளை கருவை மட்டும்தான் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கொடுத்து விடுவோம். ஒரு முட்டையை 2ஆக கட் பண்ணிவிட்டு அரை முட்டையை 6 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா முட்டையுமே கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். வீட்டில் ஃப்ரீ டைமில் இந்த மஞ்சள் கருவை பொரியல் பண்ணிவிட்டு கொடுத்துருவேங்க நான். கொதிச்சிட்ருக்க கிரேவியில் இப்போ கட் பண்ண முட்டையை போட்டுடலாம். கிரேவியை நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க கொதிக்க வைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பச்சை வாசனை போனது தான். டேஸ்ட்டுக்காக தான் இப்போ கொதிக்க வைக்கிறோம். அதனால் அடிப்பிடிக்காத அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தாளிப்பு இருக்குங்க. இந்த கிரேவிக்கு டேஸ்ட் ரொம்பவே கொடுக்கக்கூடியது. ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக மல்லி விதைகளும் போட்டு தாளிச்சிருக்கேன். 5 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுறலாங்க. இப்போது தாளிப்பை எடுத்து இப்போ ரெடியான முட்டை மசால் கூட ஊற்றி விட்டுறலாங்க. இது மாதிரி தாளிப்பு போடும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் கிரேவி. நல்லா கிரேவியை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த கிரேவியில் இருக்க சூட்லேயே இந்த சின்ன வெங்காயம் வெந்துருங்க. ஆல்ரெடி வதங்கிடுச்சு. இப்போ சூப்பராக முட்டை மசால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்தியாவில் இருக்கும்போதே நான் ரொம்ப நாள் எங்கள் பெரியம்மா வீட்டில் வளர்ந்தேங்க. அங்கே பெரியம்மா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க. அது மாதிரி அக்காவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸில் சமைப்பாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான். அம்மா பாட்டி ரொம்பவே நல்லா சமைப்பாங்க இன்னமும் கூட. இப்போ தனியாக நான் ஃபேமிலியோட கத்தாரில் வந்து இருக்கும்போது இப்போ சமையல்ன்றது எனக்கு ரொம்பவே ஈஸியாக, எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லாமல், எந்தவித டேஸ்ட் குறைபாடும் இல்லாமல் சமைக்க முடியுதுன்னா அவங்களெலாம் பார்த்து நான் கற்றுக்கிட்டதால் தான். ஒரு 10-15 நிமிஷம் டைம் தாங்க ஒவ்வொரு சமையலும் நான் சமைக்கிறது எல்லாமே. இது கூட இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் மொத்தமாக எடுத்துக்கிட்டது 10 நிமிஷம் தாங்க வீடியோட சேர்த்து. 90s காலகட்டங்கள்லாம் முட்டை ஒருத்தவங்களுக்கு செப்பரேட்டாக கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. இது மாதிரி கிரேவி பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸா போட்டு ஆளுக்கு ஒரு 3-4 பீஸ் தான் கொடுப்பாங்க. மொத்தத்துக்கே 4 முட்டை 3 முட்டை தான் வைப்பாங்க. நிறைய குட்டீஸ் இருந்தால் கூட. கொஞ்சமாக முட்டை இருக்குது, நிறைய பேர் வீட்டில் இருக்காங்கன்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் கூட பம்கின் தாங்க பண்ண போகிறேன். மஞ்சள் பூசணிங்க, அது காயோடு இருக்குது. கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, சின்ன ஜீரகம் தாளிச்சிட்டு அது கூட நல்ல பிஞ்சாக இருக்கிற பம்கினை தோலோட கட் பண்ணி போட்டு தாளிக்கிறேங்க. இந்த மஞ்சள் பூசணி இந்த மாதிரி சீசனில் ரொம்பவே பிஞ்சு நிறைய கிடைக்குங்க இங்கே. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பழமாக சாப்பிட்றதோட காய் சாப்பிட்றது இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போது உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு மஞ்சள் பூசணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சூப்பராக இப்போ பம்கின் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு.
டெய்லி சப்பாத்திக்கு குக்கும்பர் ஒன்று வைக்கிறதால இந்த காயெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டில். இப்போது டெய்லி ஒரு காயும் சப்பாத்தியோடு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முட்டை கூட இந்த பம்கினும் சேர்த்து பண்ணியிருக்கேங்க. இப்போ லஞ்ச் பேக் பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு 3 சப்பாத்தி எடுத்து வைக்கிறேங்க நான். இது நல்லா மெல்லிசாக தேய்ச்சது இல்லைங்க, கொஞ்சம் திக்கான சப்பாத்தி தான். முட்டை கிரேவி வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் திக்கான சப்பாத்தி தான் வச்சுருக்கேன். முட்டை கிரேவியோட இந்த சப்பாத்தியெல்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க மதிய நேரத்தில். நான் முட்டை கிரேவியை கொஞ்சம் திக்காக ஆக்கியிருக்கேங்க. நான் இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இப்போ முட்டை கிரேவியை இப்போ கொஞ்சம் வச்சிடுறேன் பாக்ஸில் நான். இது மாதிரி முட்டையை கட் பண்ணி போட்டு கிரேவி பண்ணதால் ஈஸியாக ஷேர் பண்ணியும் சாப்பிட்டுக்குவாங்க. பம்கின் பொரியல் இப்போது ஹஸ்பண்டுக்கு மட்டும் தேவையானதை எடுத்து ஒரு குட்டி பாக்ஸில் பேக் பண்ணிக்கிறேன். சப்பாத்தியோட எப்பயுமே என்னால் காய்கள் கொடுக்க முடியாத இருக்கிறதால நான் கீரையாக இருந்தாலும் ஏதாவது காயாக இருந்தாலும் சட்னியோட போட்டு தான் மேக்ஸிமம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ காயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓரளவுக்கு. இவ்வளோதாங்க இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணது. சப்பாத்தி, முட்டை மசாலா, பம்கின் பொரியல் இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக ரைஸ் வச்சுட்டு இந்த முட்டைக்கறியை தாங்க வச்சு கொடுப்பேன். அப்பளம் பொரிச்சிட்டு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபிகளையுமே தொடர்ந்து செக் பண்ணுங்கள். சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்.